பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்டா என்ன ஆகும்னு இந்த உலகம் பார்க்கும். அவனுக்கு சேர வேண்டிய பைசா ஆனாலும் அரையானாலும் 7 மலைக்கு மேலே இருந்தாலும் 7 மலையை தாண்டி இருந்தாலும் போய் எடுத்துக்குவான். ஏன்னா புஷ்பா காசு அவனோடது. நம்மளை அறியாம கண்ணு கலங்குற மாதிரி ஒரு டைலாக அந்த டைலாக் அவர் அமைச்சு கொடுத்தது சுகுமார் சாரோட சக்ஸஸ். அதை கேரி ஓவர் பண்ணி நம்ம மைண்டில் இறக்குனது அல்லு சாரோட. தெலுங்கு வந்து மிகப்பெரிய ஒரு இடத்த கொடுத்துருச்சு. ஆனால் இங்கே வந்து நான் ப்ராப்பர்ட்டி நகர் சென்னை பையன் அப்படின்னு சொல்கிறாருல்ல சார், அந்த கிரிப்பு யாருக்கு வரும் சொல்லுங்க. புஷ்பானா ஃபயர்னு நினச்சிங்களா? வைல்டு ஃபயரு. நீ வயதுக்காதவா. பெரிய படம், பெரிய ஹீரோ, அவங்க ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. அதை நம்ம ரெப்ளிகேட் பண்ணும்போது நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி, பயம் ஜாஸ்தியாக இருக்கும். உண்மையை சொல்ல ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிடுச்சு கண்டிப்பாக அது வந்து மீம் மெட்டீரியல் ஆகிடும். ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். அண்ட் சேகர் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் ரெட் நூல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேட்கணும் சார். ஆஃப் கேமில் கேட்டது தான். ஓகே, ஏன் இன்டர்வியூ கொடுக்கல சார்? இவ்வளோ வருடங்களா ஆல்மோஸ்ட் பாகுபலி 2 அப்போ பார்த்தது. தென் உங்களோட படங்கள், நீங்கள் ஒர்க் பண்ண படங்கள் வரும்போது பைட்டாக பார்த்தோம். பட் ஒரு ப்ராப்பர் இன்டர்வியூ அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு வருதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஏன் சார், ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன், எனக்கு பயங்கர ஷை சார். நிஜமா சார், நீங்கள் பக்கமாக டைலாக் கொடுத்தாலும் பேசிடுவேன் சார். ஒரு இன்டர்வியூன்னு கேட்டு ஒருத்தர் கேள்வி கேட்டு பதில் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் ஷையா இருக்கு. இப்பவே நீங்க பாருங்க, கையை கட்டி கை வேணாம் சார், கையை கட்ட வேணாம். எஸ் சார். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா நாங்கள் நட்சத்திரங்களை பார்த்து ரசிக்கிறோம். ஷாருக்கான் சார் மாதிரி, அல்லு அர்ஜுன் சார் மாதிரி, யாஷ் மாதிரி, அண்ட் நிறைய பார்த்து ரசிக்கிறோம். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். எஸ் சார், யா ப்ளீஸ். ஓகே, ரசிக்கிறோம். பட் கண்ணை மூட்டு கேட்டால் நீங்கள் உங்களோட குரல் மூலியமா தான் நாங்கள் உங்களை இன்னும் பயங்கரமாக ரசிக்கிறோம். சூப்பர். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். அதுக்கு இந்த குரலுக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ரீசென்ட்லி ரிலீஸ்டு புஷ்பா 2. எஸ், வந்து அதுலேருந்து பெரிய ஒரு டிரான்சிஷன், பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன் கிடைச்சி தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய வார்ம் வெல்கமிங். அது எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? சார், புஷ்பா 1 பண்ணும்போது அது பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துங்க சார். எப்படின்னா, தெலுங்குல இல்லாத ஒரு விஷயத்த மதன் கார்கி சார் யூனிக்காக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. எப்படின்னா, ஹீரோக்கு ரா வராது, படம் முழுக்க. ஆமாம், ரா வராது அப்படின்னா அது பயங்கர சேலஞ்சிங். ஏன்னா ஹீரோ பேர் புஷ்பராஜ், ஹீரோயின் பேர் ஸ்ரீவல்லி, இருக்கிற எல்லா வில்லன்ஸும் ரெட்டி சரக்கு, படம் முழுக்க சரக்கு கடத்தணும், கடத்தணும், சந்தன மரம் எல்லாமே ரா இருக்கும். ஸோ இது டஃப்பான ஒரு வேலை, நம்ம பண்ணலாமா அப்படின்னு கார்கி சார் சேலஞ்சு ஒன்று எடுக்கலாமா அப்படின்னாரு. சார், நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன சார் கவலை, நீங்கள் பார்த்துக்கங்க, நான் ட்ரை பண்ணுறேன் சார். பட் அவங்களுக்கு பிடிக்கதான்னு முதல்ல ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் சார் அப்படின்னா, நீங்கள் பேசுங்க சேகர், நம்ம ஒரு ரீல் அனுப்புவோம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ரீல் ஃபுல்லாகவே ரெக்கார்ட் பண்ணி அவங்க புஷ்பா 1ல் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், அதில் ஒரு சின்ன மேஜிக் இருக்குது, அதை அப்படியே பிடிச்சி போயிடுங்கன்னு அல்லு சாரும் சொன்னதா கார்கி சார். ஓகே, ஆனால் அதான் நான் கேட்குறேன் சார், அது வந்து எந்த ஊர் ஸ்லாங்கோ அதில் ஒன்றுமே வராமல் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த புஷ்பராஜுங்கிற கேரக்டர் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த புஷ்பா 1ஓட இன்ட்ரவல் தான் டக்குன்னு இப்போ ஸ்ட்ரைக் ஆகுது. ஃப்ளவர் இல்லை ஃபயர் அப்படிங்கிறதா ஸ்ட்ரைக் ஆகுது. அதுலேயும் டைலாக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடிமுட்டா நாயங்களா, நீங்கள் அனுப்புனதுனால நான் போகலடா, எனக்கா போகணுன்னு தோணுச்சு போனேன். புஷ்பானா ஃபயருன்னு நினச்சிங்களா? புஷ்பானா ஃப்ளவருன்னு நினச்சிங்களா? ஃபயரு, எதுக்கும் அடங்காதவன். இது இவ்வளோ ரா இருக்குது. ஸோ அந்த இன்டர்வல் டைலாகே வந்து சேலஞ்சிங்காக, எல்லா டைலாகுமே சேலஞ்சிங். அதுவும் இன்டர்வல் டைலாகுங்கும் போது அதோட பெப் இருக்கணும், அந்த கிரிப் இருக்கணும். அதுக்கு அடிமுட்டா நாய்களா, ஏந்தி புஷ்பானா ஃப்ளவர்னு நினச்சிங்களா? ஃபயர், எதுக்கும் அடங்காதவன். பண்ணுங்க சார், பண்ணலாம் தானே சார், அது அவர் பண்ண அழகாக இருக்கும் சார். அண்ட் தேங்க்ஸ் டு யூ சார். ஏன்னா இன்னும் நிறைய இருக்கு, பட் ஆரம்பத்திலே ஒரு வைப் ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க. தேங்க்ஸ் டு அந்த மேட்ச் ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க. அதுல ஒரு திமிர் இருக்கும், அந்த புஷ்பராஜ் கேரக்டர்ல ஒரு திமிர் இருக்கும். பார்ட் 1ல அந்த திமிரு வேற. செகண்ட் பார்ட் வரும்போது அந்த திமிரே வேற பிரம்மாண்டமான ஒரு வேற லெவல்ல பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் பார்ட் வரும்போது என்னென்ன நுவான்சஸ் நுணுக்கங்கள்? சார், ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம இதை மைண்ட்ல வச்சுட்டு இருந்தோம்ல சார், அந்த மாதிரி ஒரு ஷார்ப் டோன்ல பேசுவாங்க, நீங்க எல்லாமே தெரியும். இந்த பக்கம் இது ஏன் காலு, இதுவும் ஏன் காலு அப்படி இருக்கும்.
இதுலேயும் அப்படி தான் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தா அப்படியே புஷ்பா த ரூலுக்கு அவரோட கேரக்டரே அவர் வேற மாதிரி பண்ணிட்டார். அழகாக ஒரு ராஜா உதடெல்லாம் அப்படி வச்சுட்டு "வேண்டு" அப்படி போயிட்டாரு. ஸோ அந்த படத்தோட இந்த படம் இன்னும் சேலஞ்ச் சார். ஏன்னா நம்ம நார்மலாக இல்லாமல் பேசும்போதே கிளாரிட்டி மிஸ் ஆகும். ஸோ ஒரு டேக்கும் 10 டேக் 15 டேக் போகும் சார். ஓகே ஸோ அது ஆமாம் கன்ஃபார்மாக போகும் சார். ஏன்னா நம்ம ஃப்ளோவில் பேசிடுவோம் சார், பேசிடுவோம். எங்கேயோ ஒரு இடத்துல கேட்டுருவோம். அவங்க ரீப்ளை பண்ணி கேட்கும்போது வருது அப்படின்னும் போது மறுபடியும் ஒன் மோர் போகலாம் அப்படின்னு இதெல்லாம் மதன் கார்கி சாரும் அவங்க டீமும் பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க சார். ஸோ இதில் என்னென்னா படம் முழுக்க நீங்கள் படம் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு தெரியும். பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்டா என்ன ஆகும்னு இப்படி வச்சுட்டு பேசுறாரு. இதுல இல்லாம வேற அதை கேட்கணும்னு நினைச்சேன். நான் டோன் ஃபுல்லா அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த ஓப்பனிங் சீன்ல அந்த பணம் கொடுக்குற சீனா இருக்கட்டும், கிளைமேக்ஸ்ல அது அடி வாங்கும் போது அப்போ கிளைமேக்ஸ்லாம் அது அந்த அதெல்லாம் ஒரு மேஜிக் சார். அதை தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம். அந்த வெத்தலை வச்சுட்டு ஒரு டெனாவட்ல நான் பேசும்போது அது சார் பண்ணிருக்காங்க சார். அதுதான் சொல்றேன், நம்மளே அறியாம ஒரு சேலஞ்ச் அவர் கொடுக்குறாரு சார். வாய்ஸ் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், மற்ற டீம் மற்ற எல்லா லாங்குவேஜுக்குமே அந்த சேலஞ்சை அல்லு சார் கொடுத்துட்றாரு. அவருக்கு தெரியும் இந்த மேஜிக்கை அவங்க ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு அவங்களால முடியும். ஏன்னா கார்கி சார் இருக்காங்க, எப்படியும் அது பண்ணிவிடுவாங்கன்னு தெரிஞ்சது. அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீனில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கடா வாங்கின பீடாவை சுருன்னு இருக்கணும். ஆனால் நான் சொல்லக்கூடாது. சுருன்னு ஏடு இவர் வேற தனியாக பேசினிருக்காரு அப்படின்னா இவர் வேற எல்லாமே. ஸோ அவர் அந்த மேஜிக் கொடுத்தது நமக்கு இன்னும் ஒரு பூஸ்ட் ஆயிடுச்சு. இன்னும் பயங்கர சேலஞ்சிங்காக இருந்தது. பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் சார். சூப்பர். ஓகே சார், இப்போ நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறோம். ஓகே, பட் ஆடியன்ஸ் பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணுறது, உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறது, அது ஒரு தனி கேட்டகரி. பிகாஸ் எல்லாருமே அந்த ஒரு இதுக்காக தான் ஓடிட்டு இருக்குது, ஆடியன்ஸ் பார்த்து என்ன பண்ணுவாங்களோ. பட் உங்களுக்கு as a டெக்னீஷியனாக இருக்கும்போது உள்ள இருக்க அந்த கிரியேட் பண்ண அந்த வேர்ல்டு கிரியேட் பண்ணவங்க சொல்லும்போது அது தனி ஃபீலாக இருக்கும். சுகுமார் சாராக இருக்கட்டும், அல்லு அர்ஜுன் சாராக இருக்கட்டும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. சுகுமார் சார் பேசிக்லி ரைட்டருங்கிறதுனால அவருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் மேக்ஸிமம் பார்த்தா ரைட் அண்ட் டைரக்டர் இருக்காரு. சுகுமார் ரைட்டிங். எஸ் அவர் ரைட்டிங், அவரோட ரைட்டிங் வந்து அவருக்கு பயங்கர பலம் சார். ரங்கஸ்தலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம், எக்ஸ்ட்ராடினரி மூவி. அந்த மாதிரி தான் புஷ்பாவும் அவர் ரைட்டிங்கை ஸ்ட்ராங் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சீன்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து ப்ராப்பராக அல்லு அர்ஜுன் சார் என்ன ஹோம்ஒர்க் பண்ணணுமோ நமக்கு தெரியும், ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணிட்டாரு. ஆடியன்ஸ்லேருந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் முதல் கொண்டு இதை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி டான்ஸ் மூமெண்ட் ஆகட்டும் எல்லாமே அழகாக பண்ணாங்க. அது நமக்கு தமிழுக்கு வரும்போது ஆக்சுவலி சொல்ல போனோம்னா சார், பெரிய படம், பெரிய ஹீரோ, அவங்க ஒன்று ட்ரை பண்ணுறாங்க, அதை நம்ம ரெப்ளிகேட் பண்ணும்போது நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி, பயம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிடுச்சு கண்டிப்பாக அது வந்து மீம் மெட்டீரியல் ஆகிடும். அதனால் இது ரொம்ப தெளிவாக ரொம்ப யோசித்து ஒவ்வொரு டைலாக்குமே நம்ம ரொம்ப கேஷுவலாக பேசுகிற மாதிரிலாம் பேச முடியாது சார். ஏன்னா மற்ற படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்கேலுன்னு ஒன்று இருக்கும், நமக்கு தெரியும். அதை நம்ம ரெப்ளிகேட் பண்ணிட்டோம்னாலே தப்பிச்சிருவோம். இதில் அப்படி இல்லை, அவங்க ஒரு மேஜிக் க்ரியேட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் தமிழுக்கு ரீக்ரியேட் பண்ணணும். ரொம்ப பண்ணிங்கன்னா மெமிக்ரி பண்ணுற மாதிரி ஆகிடும். அது வந்து ஒரு ஃபன் மெட்டீரியல் மாதிரி ஆகிடக்கூடாது. ஏன்னா அவங்க அவ்வளோ பணம் போட்டு எடுக்கிறாங்க, அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனில் எடுக்கிறாங்க. ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், அல்லு அர்ஜுன் சார் ஆகட்டும், ஆடியன்ஸை வந்து ஏமாத்திடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. அதில் நாம் உள்ளே பூந்து நாம் ஏதோ க்ரியேட்டிவாக பண்ணுறோன்னு சொல்லி கெடுத்துடக்கூடாதுங்கிற பயம் ஃபஸ்ட்டு இருக்கும் சார். அதெல்லாம் போய் நம்ம எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிற தாட்டு நம்ம கூட ஒர்க் பண்ணுறாங்கல்ல சார், அவங்க சொல்லும் போது தான் ஒரு தைரியம் வரும் சார். இப்போ கார்கி சார் ஆகட்டும், அவருக்கு அசிஸ்டண்ட்டாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லக்கி பாஸ்கர் படம் எழுதினாங்க இல்லையா, விஜயகுமார் அவங்க. ஸோ நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணால் கூட விஜயகுமார் சார் விட மாட்டார். சார் போகலாம் சார், அங்கே இது கேட்குது சார், இந்த டைலாக் பதில் எது இதாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அழகாக கார்கி சார் கிட்ட நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு பெரிய விஷயம் என்னென்னா சார், ஒரு டைலாகு தெலுங்கில் இருக்குன்னா அதை ஒரு 5-6 வாட்டி சொல்லி பார்ப்பார் சார். பிஃபோர் இந்த டைலாக் நீங்கள் பேசுங்கன்னு டாக் பேக்கில் நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5-6 வாட்டி பேசி பார்த்துக்கிட்டு அது செட் ஆச்சுன்னா தான் சொல்லுவார். அப்போவே நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை 98% அவர் எடுத்துக்கிட்டார் சார். ஸோ அந்த 2% நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னாலே போதும், தப்பிச்சிருவோம். அந்த மாதிரி. ஓகே, இப்போ உங்களுக்கு இப்போ அல்லு அர்ஜுன் சார் சொன்ன விஷயங்கள் நிறைய இருந்திருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் இது புஷ்பான்னு இருக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி டப்பிங் படங்கள் நிறைய பேசியிருக்கீங்க. அல்லு அர்ஜுன் சார் நிறைய பேசியிருக்கீங்க. ஸோ அல்லு அர்ஜுன் சார் ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரா? இது கேட்டு ஷாக்ல ஏதாவது இருக்காரா? சர்ப்ரைஸ் ஏதாவது? சார் என்ன ஆனார்னா, என் பேரு சூர்யா படத்தில் நான் பேரு சூர்யா, ஆமாங்க சார், இந்தியாவில் நான் அல்லு அர்ஜுன் சாருக்கு பேசினேன் சார். பை சான்ஸ் அதில் அர்ஜுன் சார் வந்து அப்பா கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அல்லு அர்ஜுன் சாருக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன், ஆந்திராவில் டப்பிங் நடந்தது சார், பிரசாத் ஸ்டுடியோவில் நடந்தது. அர்ஜுன் சாருக்கு கால் ஷீட் இதுவோ டைமிங் மிஸ் ஆகி அவரால் டப்பிங்க்கு வர முடியல. ஸோ வேறு வாய்ஸ் போடலாம் அப்படின்னும் போது டிரெக்டர் விஜய் பாலாஜி சார், நம்ம மணிரத்னம் சாரோட அசோசியேட் இருக்காங்க, விஜய் பாலாஜி சார் தான் அந்த படத்துக்கு ரைட்டர். சைரா, அலா வைகுந்தபுரம்லாம் விஜய் பாலாஜி சார் தான் ரைட்டர் சார். அவர் என்ன பண்ணார், சேகர் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா
அப்படின்னு கேட்டார். படம் முழுக்க நான் அல்லு அர்ஜுன் சாருக்கு பேசிகிட்டு இருக்கேன். படம் முழுக்க க்ளோஸ் காம்பேட் மாதிரி சன் அண்ட் ஃபாதருக்கு டைலாக் வரும், அர்ஜுன் சாருக்கும் அல்லு அர்ஜுன் சாருக்கும். நீங்கள் பேசுகிறீங்களான்னு தைரியமாக கேட்டார். அதனால என்ன சார், சேலஞ்சு தானே சார். அல்லு அர்ஜுன் சார் அர்ஜுன் சாருக்கும் நீங்கள் பேசுங்கன்னு என்ன கேட்குறாரு. நமக்கு சேலஞ்சு வந்துருச்சுன்னு ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார், என்ன சார் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னோடனே நான் ஒரே ஒரு டைலாக் மட்டும் டப் பண்ணி சாருக்கு அனுப்புகிறேன், அல்லு அர்ஜுன் சாருக்கு அனுப்புகிறோம். பார்த்துட்டு தூக்கிட்டு வாங்கடா அந்த தங்கத்தைன்ற மாதிரி அவரே வச்சு பண்ணிடுங்க அப்படின்னாரு. எப்படின்னா அல்லு அர்ஜுன் சாரோட டோனில், எனக்கு கோவம் தான் பச்சை பச்சை தான் பேச வரோம், பக்தி பாட்டா வராது அப்படின்னு சொல்லுவார். அப்படியே கட் பண்ணா அர்ஜுன் சார், இதுக்கு முன்னாடி யாராவது நீ பேசுறது தப்புன்னு சொல்லியிருக்காங்களா? சூர்யா சொல்லு அப்படின்னு அப்படியே கட் பண்ணி அவர் உண்மையிலேயே அந்த படம் பயங்கர சேலஞ்சிங்காக இருந்தது சார். படம் பார்த்த நிறைய பேருக்கு தெரியாது, அர்ஜுன் சாருக்கு நான் தான் பேசியிருக்கேன். அது அர்ஜுன் சாரே லைட்டாக பண்ண மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஸ்பெஷல் அப்ரிசியேஷன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, அண்ட் புஷ்பா வந்து அது இன்னும் பயங்கரம் சார். அவங்க சொன்ன மாதிரி தான் ஃபயர் வைல்டு ஃபயர், பார்ட் 1 ஃபயர்னா இது வைல்டு ஃபயர். இந்த டப்பிங் பார்த்துட்டு அவர் இதான் சொன்னார் அல்லு அர்ஜுன் சார். சார் இந்த டப்பிங் நடந்துட்டு இருக்கும் போது அவங்க எல்லா லாங்குவேஜோட ட்ரெய்லர்ஸ் இதெல்லாம் பார்த்தாங்கல்ல, அப்போ கார்கி சார்கிட்ட சொல்லியிருக்காங்க, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து நிச்சயமாக நாங்கள் தமிழ் டீமை மீட் பண்ணுறோம், டைம் இருந்தால் மீட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க சார். ஐ திங்க் மீட் பண்ணாங்கன்னா இன்னும் ஹாப்பி ஆகிடும். ஓகே, இப்போது நுவான்சஸ் இருக்கும் சார். இப்போ நான் கேட்ட மாதிரி புஷ்பா 2ல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்ட் 1ல அது வேற, அது வந்து புஷ்பராஜோட இன்ட்ரோ மாதிரி இது இருக்கும், இந்த ரைஸ் அப்படிங்கிறது இது ரூலு. அந்த டோன்லேயே நீங்கள் சொன்னீங்க வாய் மாதிரி வச்சுட்டு பேசுறது அப்படின்றோம். எமோஷன்ஸ் கேரி ஆகுது. புஷ்பா 1ல இருந்த எமோஷன்ஸோட 2ல எல்லாமே ரிவீல் ஆகிற எமோஷன்ஸ் அதிகம். எஸ்பெஷலி இப்போ நீங்கள் ஒன்று பேசி காமிச்சிங்க போலீஸ் ஸ்டேஷன் சீன், ஜத்ரால ஒரு ஃபைட் பியூட்டிஃபுல் சீன். ஐ திங்க் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கும். முடிச்சோன்னு இது எதுக்கு ஆடிட்டு இருக்காரு சம்பந்தமே இல்லைன்னு வரும்போது அடுத்த சீன்ல ஒரு இம்பாக்ட் ஒன்று வச்சாங்க, சூப்பராக கொடுத்தாங்க. எமோஷன் எப்படி சார் கேரி பண்ணுங்க வாய்ஸ்? ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். ஆமாம் சார். இப்போ ஒரு ஹீரோ வந்து ஒரு அம்மன் வேஷம் போட்டுட்டு டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னும் போது அது வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், அது கிண்டல் பண்ணுறதுக்கு தோணும், ஏன் இப்படி பண்ணுறாங்கிற ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கு அதான் சொன்னேன், சுகுமார் சாரோட ஸ்ட்ராங் பாயிண்ட் சார் அது, ரைட்டிங்கிறது அவரோட ஸ்ட்ராங் பாயிண்ட். ஆடியன்ஸை அக்செப்ட் பண்ணிக்க வச்சார் பாருங்க. அந்த டைலாக் என்னன்னு உங்களுக்கு தெரியும். சொன்ன உடனே நம்மளை அறியாமல் கண்ணு கலங்குற மாதிரி ஒரு டைலாக அந்த டைலாக் அவர் அமைச்சு கொடுத்தது சுகுமார் சாரோட சக்ஸஸ். அதை கேரி ஓவர் பண்ணி நம்ம மைண்டில் இறக்குனது அல்லு அர்ஜுன் சார். ஓகே, இப்போ நான் கேட்கலாம் பேசுங்கன்னு, ஆனால் அதுதான் கோர், படத்தோட கோர். நான் அதை மட்டும் நான் தேங்க்யூ சார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா மதன் கார்கி சார் அந்த ரைட்டிங் டீம் ஒன்று இருக்குல்ல, இப்போ ஆடியன்ஸ் கண்ண மூடி பார்த்தாங்கன்னா அல்லு அர்ஜுன் தான் அவங்க கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. கண்டிப்பா நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா? அதை எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க சார்? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு இன்டர்வியூவில் அல்லு அர்ஜுன் சாரே சொல்லியிருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ தான் பேசுனியான்னு கேட்டாங்கன்னு சொல்லி அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமாங்க சார். ஓகே, அவர் அந்த இன்டர்வியூல சொல்லுவார், எல்லா லாங்குவேஜுமே நான் பார்த்தேன், அதில் தமிழில் ரொம்ப நல்லா பண்ணாங்க, அந்த மேஜிக்கை மதன் கார்கி பிடிச்சாரு, தேங்க்ஸ் டு மதன் கார்கின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு அந்த இன்டர்வியூ. அந்த இது இருக்கு. ஓகே, இப்போ டப்பிங் தாண்டி நான் ஒரு விஷயம் கேட்குறேன் சார், அல்லு அர்ஜுன் சார் பற்றி தான். இப்போ என்னன்னா, இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ப்ரொமோஷன் போகிறாரு, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போயிட்டு பண்ணுறாரு. பட் எல்லா ஊருக்கும் போனார், எல்லா ஊருக்கும் மும்பை போனார், ஹைதராபாத் போனார். என்ன ஆனால் தமிழ் வந்தப்போ ஃபேன்ஸ் அங்கேருந்து கத்துறாங்க, ஃபேன்ஸ் தெலுங்கில் பேசுங்க அப்படின்னு. இந்த மண்ணுக்கு நான் மரியாதை கொடுத்து தமிழில் தான் நான் பேசுவேன், எங்கே போனாலும் அதான் நான் பண்ணுவேன், அந்தந்த லாங்குவேஜ் பேசுவேன். தமிழுக்கு பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயம் தமிழில் பேசினாரு. அது ஒரு சில இடங்கள் நெருடல் இருந்துச்சு, ஆனால் பியூரா அந்த ஒரு விஷயம் பியூட்டி ஆஃப் அல்லு அர்ஜுன் சார். நான் அவருக்கு தெலுங்கு வந்து மிகப்பெரிய ஒரு இடத்த கொடுத்துருச்சு. ஆனால் இங்கே வந்து நான் ப்ராப்பர்ட்டி நகர் சென்னை பையன் அப்படின்னு சொல்றாருல்ல சார், அந்த கிரிப்பு யாருக்கு வரும் சொல்லுங்க? சொல்றாருல அந்த தைரியம், அந்த கிரிப்பு. ஸோ அதுக்கு உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஓகே, அண்ட் முன்னாள் பேசிட்டோம், நான் லைவா கேட்கணும் ஏதாவது புஷ்பா 2ல இருந்து. புஷ்பா 2ல இருந்து நம்ம இது ட்ரெய்லரில் அவனுக்கு சேர வேண்டிய ரா, இதில் எல்லாமே நிறைய ரா இருக்கும், ரா இல்லாமல் சொல்கிறேன். அவனுக்கு சேர வேண்டிய பைசா அண்ணான்னாலும் அரை அண்ணான்னாலும் 7 மலைக்கு மேலே இருந்தாலும் 7 கடலை தாண்டி இருந்தாலும் போய் எடுத்துக்குவான், ஏன்னா புஷ்பா காசு ஆகுந்த. சார் பிளஸ்டு சார், சீரியஸ்லி தேங்க்யூ. இந்த ஸ்லாங் ஃபர்ஸ்ட் எப்படி சார் நம்புனீங்க? இது வந்து ஏன்னா நீங்க சொன்னீங்க ஸ்டார்டிங் ஒரு பாயிண்ட், லைட்டா இருந்தாலும் புரியாம போயிடும். ஆமாங்க, ஏன்னா புரியாம போயிடும், ஏன்னா புது ஸ்லாங் மாதிரி ஒன்று கிரியேட் பண்றோம், அது பண்ணாம இருந்தா அது அவ்வளவுதான் பிசிறு மீ மெட்டீரியல் ஆயிரும் அப்படிங்க. அது நம்பிக்கை எப்படி சார் வந்துச்சு சார்? அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்கு தான் கார்கி சார் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்சன் வேணும் சார். அவருக்கு
விஷன் இருக்கு இது. Okay. ஏன்னா அவருக்கு லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ் மட்டும் இல்லை சார், சரி. கார்கி சாருக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும். ஸோ அவருக்கு லாங்குவேஜ் மேலே இருக்கிற நம்பிக்கை, நம்ம தமிழ் மேலே இருக்கிற நம்பிக்கை, இதை இப்படி பண்ணால் கரெக்டாக இதை ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு அவர் ஃபஸ்ட்டு நம்பினார். அந்த நம்பிக்கை எங்கள் மேலே 100% எங்களையும் நம்ப வச்சார். அது ஒரு ஒரு டேக் எடுத்துகிட்டு பார்க்கும்போதும் ஒரு டைலாக் நார்மலாக நம்ம சொல்லும் போது ஒரு அழகு இருக்குது, இந்த ஸ்டைலில் சொல்லும் போது இது வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு. உதாரணத்துக்கு ஸ்ரீவள்ளி என்னை பார்த்து சிரிச்சியாமே ஸ்ரீவள்ளி, யார் சொன்னா? நான் துட்டு கொடுத்தான். ஐயோ துட்டு கொடுத்தா பாப்பா சிரிச்சு நீ? ஐயோ இது ரொம்ப அசிங்கமாயிடுச்சு, கேசவா காசு கொடுத்தியாடா. இது டைலாக் நார்மலாக நான் பேசுகிறேன்னா, இப்போ கார்கி சார் சொல்லி அந்த மேஜிக்கோட பேசுகிறேன். ஸ்ரீவல்லியே ஸ்ரீவல்லியே, ரா சொல்லக்கூடாது. ஸ்ரீவல்லியே ஸ்ரீவல்லியே என்னை பார்த்து எதுக்கு சிரிச்சே வரக்கூடாது. என்னை பார்த்து எதுக்கு சிரிச்ச? உன்னை பார்த்து அவன் சிரிச்சான், காசு கொடுத்தான் சிரிச்சேன். துட்டு வாங்கிட்டா சிரிச்ச பாப்பா நீ? ஐயோ கேசவா மானம் போச்சரா டே, பப்பி சேமாச்சரா டே கேசவா. இது நார்மலா நம்ம சொல்றதை விட இது பண்ணும்போது இதோட மேஜிக் வேற மாதிரி இருக்குல்ல. அப்ப நம்மளே அறியாம ஒரு ஒரு பூஸ்ட் வந்துடுது. ஓகேடா பூந்து விளையாடிடலாம்டா. எனக்கு அந்த சீன் தான் போயிட்டு ஆம்னிக்கு முன்னாடி இருந்த ஒரு பார்ட் 1ல அதான் போயிட்டு இருந்தது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட் சார்.